விடுமுறை தினத்தையொட்டி சென்னை புத்தக கண்காட்சி களை கட்டியுள்ளது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் ஆர்வத்துடன் புத்தகங்களை தேர்வு செய்து வாங்கிச் செல்கின்றனர். சென்னை 47வது புத்தக கண்காட்சி நந்தனம் YMCA மைதானத்தில் கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஜனவரி 21ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் 900 அரங்குகள் அமைக்கப்பட்டு 1,00,000க்கும் அதிகமான தலைப்புகளில் புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் தொடர் விடுமுறை என்பதால் சென்னை மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் குழந்தைகளோடு புத்தக கண்காட்சிக்கு வந்திருந்தனர். மழலையர் பாடல்கள், கதைகள், நகைச்சுவை துணுக்குகள் என பல்வேறு வகையான புத்தகங்களை குழந்தைகள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்துட்டு இருக்கோம். நாங்கள் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் 1 டே ஸ்பெண்ட் பண்ணுவோம் புக் ஃபேரில். எல்லா விதமான புக்கும் மோஸ்ட்லி பார்த்தோன்னாக்கா ஒரு சரித்திர நாவல்கள் மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு. எல்லா டைப் ஆஃப் சரித்திர நாவலும் வாங்குவாங்க. என் பையனுக்கு அந்த ஒரு இங்கிலீஷ் டைப் ஆஃப் புக்ஸ் ரொம்ப அவனுக்கு இன்ட்ரெஸ்ட். அவன் பையன் ரொம்ப அவங்க நானும் என் ஒய்ஃபு ரொம்ப சரித்திர நாவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ வந்தோன்னாக்கா எப்படி இருந்தாலும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 80-100 புக்கு கிட்ட வாங்குவோம். ஒரு பாசிட்டிவான ஒரு புக் வைபாகவே இருக்குது. லைக் எல்லாருமே புக் லேர்னர்ஸ் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. அவங்களால இன்னும் சொல்ல இன்னும் இன்ஸ்பயர் ஆகிட்டு இருக்கு. இங்கே நிறையா புக்ஸ் இருக்குது, இன்னும் நிறையா படிக்கணும். ஸோ 12th வரைக்குமே ஃபுல்லாக நம்ம புக்ஸே படிச்சிட்டோம், NCERT அப்படி இப்படின்னு. ஸோ இனிமேல் லைக் இன்னும் நிறையா புக் படிக்கணும், இன்னும் நிறையா லேர்ன் பண்ணணும். எல்லாமே போகுமான்னு தெரியல மைண்டில். ஆனால் ஏதாவது ஒரு கோட் மாதிரி ஒன்று அப்பப்போ நின்றும். நம்ம எப்பயாவது ரொம்ப சோகமாக இருக்கும் போதோ இல்லை எப்பயாவது டிப்ரெஸ் ஆனப்போயோ அந்த கோட்ஸ் ஞாபகம் வரும் மைண்டில். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து ஒரு 5 புக்காவது படிச்சிடும். 10 புக்கு வாங்குறதா இருந்தாலும் அடுத்த வருஷம் வரும்போது அதே எக்ஸைட்மெண்ட்டில் வந்துடுவோம். ஸோ இந்த வருஷம் மேஜராக பார்த்துட்டு இருந்த புக் லக்ஷ்மி சரவணகுமாரோட வேட்டைன்னு ஒரு புக்கு, அப்புறம் உப்பு நாய்கள்னு ஒரு புக்கு, இது ரெண்டும் எடுத்திருக்கோம். 7-8 புக்ஸ் வாங்கணும். லைக் த்ரில்லர், ஃபன்னியானது, கொஞ்சம் அனிமல்ஸ் பற்றி. எனக்கு கொஞ்சம் ஃபன்னியாக இருக்க புக்ஸ்லாம் பிடிக்கும். சென்னையிலிருந்து மட்டுமின்றி வெளியூர்களிலிருந்தும் திரளானோர் புத்தக கண்காட்சிக்கு வந்திருந்தனர். தினமும் மாலையில் இலக்கிய நிகழ்வுகள், இசை நிகழ்ச்சிகள், ஆளுமைகளின் சிறப்புரை போன்றவை இடம்பெறுகின்றன. புத்தக கண்காட்சியை பார்வையிட நுழைவு கட்டணமாக 10 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும், வேலை நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் புத்தக காட்சியை பொதுமக்கள் பார்வையிடலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.